வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி தேதி 26 வெள்ளிக்கிழமை. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இது காலையில் 4 மணிக்கு எடுத்தது. 5038 டிக்கெட்டு இன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு 8 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதிலே அவைலபிள் இருக்குது. இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் இன்றைக்கி சாயங்காலம் 26ஆம் தேதி சாயங்காலமே 7 மணிக்கு 8 மணிக்கு கொடுக்குற ஸ்லாட்லேயே 5038 டிக்கெட்டு அவைலபிள் இருக்குங்க. இதுக்கப்புறம் 27ஆம் தேதி கொடுப்பாங்க அடுத்தது. இது காலைல பாருங்கள், இது 5:30 மணிக்கு எடுத்தது. 26 முடிஞ்சிச்சு. 27ஆம் தேதி காலையில் விடிய காலையில் 3 மணிக்கும் 4 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அதில் 11,550 டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிள் இருக்குங்க. இது வந்து இன்றைக்கி கூட்டம் கம்மி தான். அது நேற்று வியாழக்கிழமை, நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலைக்கான டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. வியாழக்கிழமை வந்து அன்றைக்கி டேட்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. இது சனிக்கிழமை காலைக்கான டோக்கனு இன்றைக்கி காலையில் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. இதில் காலையில் 5:30 மணிக்கு எடுத்து நிலவரம் பாருங்கள். 11,550 டிக்கெட்டு நாளைக்கு காலைல தரிசனத்துக்கு அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் ஒரு 8 மணி 9 மணி வரைக்கும் அந்த டிக்கெட்டு கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். கீழ திருப்பதியில் உள்ள டிடிடி சம்மந்தப்பட்ட கோயில்களில் மிக மிக முக்கியமான ஒரு கோயில் இந்த கோவிந்தராஜ சுவாமி கோவிலுங்க. இது வந்து பெத்தண்ணான்னு சொல்லுவாங்க. திருமலை வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு அண்ணான்னு தான் இவரை அழைக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிந்தராஜ சுவாமி கோயில் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக மிக அருகில் இருக்குங்க. விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருப்பாருங்க. அதுக்கு மேலே ஏறி பார்த்தோம்னாலே எதிர்த்தாப்புல பெரிய ராஜகோபுரம் தெரியும். அதுதான் அந்த கோவிந்தராஜ சுவாமி கோயில். இந்த கோயிலில் இந்த வெங்கடாஜலபதி பெருமாள் நின்றான், இருந்தான், கிடந்தான்னு 3 வகைகளையும் காட்சி தராருங்க. நின்றான்ங்கிறது பார்த்தீங்கன்னா கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இந்த இடத்துல உள்ளே இருக்குது. அதே மாதிரி இருந்தான்ங்கிறதுக்கு பார்த்தசாரதி பெருமாள் அவர் வந்து அமர்ந்த நிலையில் காட்சி அளிக்கிறாரு. 3வதாக கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் சயன கோலத்தில் காட்சி அளிக்கிறார். இந்த மாதிரி 3 கோலத்திலையும் காட்சி அளிக்கிற மிக மிக முக்கியமான ஒரு கோவில் இந்த கோவிந்தராஜ சுவாமி கோவில். சோழர்கள் காலத்தில் சிதம்பரத்தில் இருந்த வெங்கடாஜலபதி பெருமாளை கடலில் கரைக்கப்பட்டாருங்க. அங்கே இருந்த கோவில் இருந்த உற்சவரை இங்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது தெரிஞ்ச ராமானுஜர் இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி வெங்கடாஜலபதி பெருமாளை தனியாக அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி இதுக்கான கோயில் உருவாக்கினார். இந்த கோவிந்தராஜ பெருமாள் கோவில் ஸ்ரீ ராமானுஜரால் உருவாக்கப்பட்டது தாங்க. 1310ஆம் ஆண்டுகளில் அவரால் எழுப்பப்பட்டது அந்த ஆலயம். அதுக்கப்புறம் அந்த சிதம்பரத்தில் இருந்த மாதிரியே இங்கேயும் அதே மாதிரி பெருமாளை சயன கோலத்தில் பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதுக்கப்புறம் வழிபட ஆரம்பித்தாங்க. 3 கோலத்துலேயும் காட்சி அளிக்கிற இந்த பெருமாள் கோயிலை திருப்பதிக்கு போகும்போது கண்டிப்பாக நாமளும் வழிபட்டு வரலாம். நன்றி, வணக்கம்.